லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தீங்க? இங்க எல்லாரையும் விட்டுட்டு வர உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் யாரையும் விட்டுட்டு வரல. யார் மேல எனக்கு நம்பிக்கை இருந்ததோ அவதான் என்னை கை விட்டுட்டா. அத்தை, யார சொல்றீங்க நீங்க? ரஜினிவா? அவளை தவிர நான் நம்ப வேற யாரு இருக்காங்க எனக்கு? இப்போ அவளை என்னை விட்டுட்டாளே. நான் அவளுக்கு முக்கியம் இல்லாம போயிட்டேன்ல. என்னத்த நீங்களே இப்படி பேசலாமா? ரஜினி எப்படி உங்களை விட்டு கொடுப்பா? அவளும் உங்களை தேடி நேத்து நைட்ல இருந்து வீட்டுல இல்ல. ஆமாத்த, உங்களை தேடிதான் போயிருக்கான். ஆனா எங்க இருக்கான்னு இன்னும் தெரியல. நீங்களும் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சாதான் அவளும் வீட்டுக்கு வருவா. தயவு செஞ்சு வாங்கத்த, போலாம். இல்ல இல்ல, நான் அங்க வர மாட்டேன். அது என் வீடு இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அது எப்பவுமே உங்க வீடுதான். ஆமாத்த, நீங்க இல்லாம வீடு வீடாவே இல்ல. நீங்க தான் அந்த வீட்டுக்கு எல்லாமே. வாங்கத்த, போலாம். வாங்கண்ண. அத்தை, ப்ளீஸ் த, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தானே சரி பண்ண முடியும். இப்படி வீட்டை விட்டு இங்க வந்திருக்கிறது நல்லாவா இருக்கு? அத்தை, நீங்க தான் வீட்டுக்கு பெரியவங்க. நீங்களே இப்படி கோவப்பட்டா நாங்களாம் என்ன செய்வோம்? எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்ல மாப்பிள்ள. எனக்கு கோவப்படுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த வீட்டுல எனக்கு இடம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன், வந்துட்டேன், அவ்வளவுதான். ரஜினி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்பவே நான் இதை பண்ணிருக்கணும், விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இவர்தான் அவளுக்கும் புருஷன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது வீட்டை விட்டு வந்திருக்கணும், அப்பவும் விட்டுட்டேன். இப்பதான் எனக்கு புத்தி வந்திருக்கு. என்ன அத்தை, ரஜினி வேணும்னு எதுவுமே செய்யலையே. நான் அவளுக்கு வேண்டாதவளா போயிட்டேனே, அதான் இப்படி பண்ணிட்டா. அந்த வீட்ல நான் இருக்கணும் இல்ல அவ இருக்கணும்னு சொல்லி 4 நாள் ஆச்சு. அவளை வெளியில அனுப்ப முடியல ரஜினியால. ஐயோ அத்தை, அப்படி இல்லத்த. நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. என்னோட பாக்ஸிங் மேட்ச்னால ரஜினி ரொம்ப டென்ஷனா இருந்தா. அதனாலதான் அவ உங்ககிட்ட டைம் கூட கேட்டா. அத்தை, முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க. ரஜினி எங்க இருக்கான்னு கேட்டு வர சொல்லி பேசி முடிவெடுக்கலாம். வேணாம், நாங்க வரல. நாங்க வந்து ஒண்ணும் ஆக போறதில்ல. அத்தை, இத்தனை வருஷம் அப்பா இல்லாத வீட்ல எப்படி இருந்தாங்களோ இப்ப அம்மா இல்லாம இருக்கட்டும். அத்தை ப்ளீஸ், எல்லாரும் இருக்காங்க. முதல்ல வீட்டுக்கு வாங்க, பேசலாம். அத்தை, உங்களுக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்தவ ரஜினி. ஆனா உங்களை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டான். வாங்கத்த, போலாம். மாட்டேன். அத்தை, இல்ல பார்த்திபா, நான் வீட்டுக்கு வரதா இல்ல. சரித்த, ரஜினிக்காக வேண்டாம், எனக்காக வாங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் உங்களை என் அம்மாவா தான் பாக்குறேன். நீங்க என்ன உங்க பையனா பாக்குற மாதிரி இருந்தா நீங்க வீட்டுக்கு வாங்க.
பார்த்திபா. ஐயோ அத்தை, நீங்களும் இப்படி பண்ணா எனக்குன்னு யார் இருக்கா சொல்லுங்க? என் இடத்துக்கு தான் ஒருத்தி வந்து உட்கார்ந்துருக்காளே, அவ பாத்துப்பா. நீ போ, நான் வரல. அத்தை, எத்தனை பேர் வேணா வரலாம், ஆனா அது உங்க வீடு. நீங்க அங்க இருந்தாதான் அந்த வீட்டுக்கே ஒரு கம்பீரம். அத்தை போதும் பார்த்திபா. மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. இவ்வளவு சொல்லி நீங்க வரமாட்டீங்கல்ல? மாட்டேன். அந்த வீட்டுக்கு எனக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது எப்பவுமே முடியாது. நீங்க மனசு மாதிரி எப்ப போலான்னு சொல்லுங்க, அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். நீ எதுக்கு இங்க இருக்கணும்? போ. நீ முதல்ல ரஜினி எங்க இருக்கான்னு போய் பாரு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் பார்த்திபா. அவளை நல்லா பாத்துக்கோ. நான் ரஜினி எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாலும் நீங்க இல்லனா ரஜினி நிச்சயமா சந்தோஷமா இருக்க மாட்டா. இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க கோபம் சரியாகிற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க, நானும் இங்கேயே இருக்கேன். அண்ணா வாங்கண்ணா. என்னப்பா நீ இப்படி பண்ற? அத்தை வீட்டுக்கு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப நீயும் இங்க உட்காந்துட்ட. இப்படி திடீர்னு பிளான் போட்டா நான் என்னதான் பண்ணணும்? இது பிளான்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தை வீட்டுக்கு வர வரைக்கும் நான் இங்கேயே தான் இருக்க போறேன். எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? எனக்கு தான் யாரும் இல்ல. நீங்களும் இங்க இருந்து கஷ்டப்படணும். வீட்டுக்கு போங்க 2 பேரும். அம்மா இப்படி கஷ்டப்படும் போது பசங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என்னன்னா உங்களுக்கு என்னவோ அதான் எங்களுக்கும் இல்லையாண்ணா? ஆமாமா, பாத்திபன் சொல்றது கரெக்ட். உங்களுக்கு வீடுனா எங்களுக்கும் வீடு, உங்களுக்கு கோயில்னா எங்களுக்கும் கோயில் தான், உங்களுக்கு பிரசாதம்னா எங்களுக்கும் பிரசாதம். ஆமா. பாத்திமா இப்படி வந்து உட்கார்ந்துகிட்ட? ஒண்ணும் இல்லண்ணா, லேசா டயர்டா இருக்கு, அதான் இப்படி உட்கார்ந்துட்டேன். லேசாவா? மேட்ச்ல நீ வாங்கின அடிக்கு இன்னும் 10 நாள் ரெஸ்ட் எடுத்தா கூட பத்தாது. நீ இப்படி வந்து கஷ்டப்படுறிய பாத்திமா. ரஜினிக்காக பாக்ஸிங் பண்ண, இப்ப அத்தைக்காக இங்க இருக்க. அது எப்படி நான் கஷ்டமாவும்?
சரிப்பா, உனக்கு டயர்டா இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் சாஞ்சுக்கப்பா. பரவாயில்லண்ணா. ஆட சாஞ்சுக்கப்பா, காலை நீட்டு. அப்படியே சாஞ்சுக்க சாஞ்சுக்க. தம்பி எந்திரிப்பா, எந்திரிங்கிறல்ல. தூங்குற இடமா இது? கோயில்ல படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க? அண்ணா அண்ணே, அவன் தூங்கல அண்ணே, தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தெரியுது தெரியுது. ஏஞ்சி அந்த பக்கம் போங்க, கோயில பூட்டணும். சரிண்ணே சரிண்ணே, நீங்க போங்கண்ணே, நான் போங்க போங்க, ஏஞ்சி சீக்கிரம் போங்க. போறேன். என்னப்பா எங்கண்ணா போனீங்க? ஆளே காணும் ரொம்ப நேரமா. ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். சரி, நீ என் கூட கொஞ்சம் வாயேன். எங்க? அது வந்து பார்த்திபா, இந்த கோயிலுக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. எல்லாரும் அவர்கிட்ட போய் அவங்க பிரச்சனையை சொல்றாங்க. அவர் எல்லாத்துக்கும் ஒரு வழி சொல்றாருப்பா. நாமளும் போய் நம்ம பிரச்சனையை சொல்லி என்ன பண்றதுன்னு கேட்போம். இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு நமக்கு தெரியல. எவ்வளவு நேரம் தான் இங்கேயே இருக்க முடியும்? அவரோட சொல்லி ஏதாச்சும் வழி கிடைச்சா நல்லது தானே. வா பார்த்திபா. வா பார்த்திபா. ஒரு நிமிஷம் அத்தை, நீங்களும் வாங்க. நான் வரல. வீட்டுக்கு தான் வர மாட்டேன்னு சொல்றீங்க. அட்லீஸ்ட் சாமியார் கிட்ட போய் நல்ல வழி கிடைக்குமான்னு கேட்க தானே போறோம். வாங்க. ஆமா அத்தை, வாங்க. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் கடவுளோட அருள் தான். பார்த்திபா, அவருதான் அந்த சாமியாரு. வா போய் பார்த்துட்டு வந்துருவோம். வா வா பார்த்திபா, வா. சாமி, பார்த்திபா கும்பிட்டுக்கோ. வணக்கம் சாமி. என்ன வேணும்? எங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை, அதுக்கு நீங்க தான் தீர்வு சொல்லணும் சாமி. சொல்லுப்பா. சாமி, ஒரு மன வருத்தத்துல எங்க அம்மா கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டோம், திரும்ப வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போக என்ன பண்றது? எப்பேற்பட்ட தப்பையும் மன்னிச்சு ஏத்துக்கிற மனசும் பக்குவமும் தாய்க்கு மட்டும்தான் உண்டு. அப்பேற்பட்ட தாய் கோவப்பட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு போற அளவுக்கு
ஏதோ ஒரு கஷ்டத்தை அவங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆமா சாமி, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா அந்த தப்பை சரி பண்ணவும் நாங்க தயாரா இருக்கோம். அதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தா தானே முடியும். தாயோட அன்பு வேணும்னு என்கிட்ட வந்து கையேந்துறதுல பிரயோஜனம் இல்ல. அந்த தாய்க்கு கொடுத்த கஷ்டத்துக்காக மனசு வருந்தி கையேந்தி பரிகாரம் பண்ணு. அப்பதான் அந்த தாயோட மனசு குளிரும். சாமி, நீங்க என்ன பரிகாரம் பண்ண சொல்றீங்கன்னு புரியல. கோயிலுக்கு வெளியில வாசல்ல பிச்சை கேக்குறாங்கல்ல, அவங்க கூட போய் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க உக்காந்து யாசகம் எடுத்து அந்த காசை கோயில் உண்டியில போட்டு வேண்டிக்கோ. உன் தாய் உன் கூட பத்திரமா வருவான். சரிங்க சாமி, நல்லதே நடக்கும். எதுக்கும் கலங்காத மகனே. பாத்திபா, இவர் இப்படி சொல்லுவாருன்னு நினைக்கவே இல்லையே. அத்தைய வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு வழி சொல்லுவாருன்னு பார்த்தா உன்னை பிச்சை எடுக்க சொல்றாரு. சொல்லிட்டார்ல, எடுத்துட வேண்டியது தானே. என்ன சொல்ற பாத்திபா? அவர் சொன்ன மாதிரி நீ பிச்சை எடுக்க போறியா? அப்பதான் தாய் மனசு இறங்கும்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எப்படி செய்யாம இருக்கிறது? நாம இவ்வளவு சொல்லியும் அத்தை கேட்கல, இதையும் செஞ்சுதான் பாத்துருவோமே. அண்ணா, பார்த்திபா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு போ. எனக்காக நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம். பிடிவாதம் பிடிக்காத. குழந்தைங்க எப்பவுமே பெரியவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா பெரியவங்க என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே செய்வாங்க. என்னத்த பாக்குறீங்க? நீங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்கல்ல, அதை பார்த்துதான் நானும் கத்துக்கிட்டேன். பாத்திபா, அண்ணா நீங்க இருங்க, நான் வந்துடுறேன். ஏய், பாத்திபா, ஐயோ, என்ன கோலப்பா இது? என்ன மாப்பிள்ளை? பாத்திபா, கண்டிப்பா இதை செஞ்சுதான் ஆகணுமாப்பா? ஆமாண்ண, கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். பார்த்திபா, வேணாம் பார்த்திபா, சொன்னா கேளு பார்த்திபா. உன்னை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்குப்பா. அப்ப வீட்டுக்கு வாங்கத்த போவோம்.
நான் வெளியே போறேன். சாமியார் சொன்ன மாதிரி பிச்சை எடுத்து அந்த காசை உண்டியல்ல போட்டு வேண்டிக்கிறேன். வேண்டாம். பாத்திமா, 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 பாத்திமா. நில்லு, சொன்னா கேளு. பாத்திமா நில்லு பாத்திமா. பாத்திமா சொன்ன கேளுமா. இதெல்லாம் வேண்டாம் விடுங்க. நமக்கு. வா, போயிடலாம். கண்டிப்பா நான் இதை செஞ்சுதான் ஆகணும். பாத்திமா, நீ இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம். தாயே அத்தைக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும். பண்ணுங்கம்மா. பாத்திமா விடுங்கண்ணே. பாத்திமா அம்மா, தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா, தர்மம் பண்ணுங்க தாயே. பாத்திமா அத்தை என்ன இது? அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா, மாப்பிளே, நீங்களாவது அவனுக்கு எடுத்து சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க மாப்பிளே. ஐயோ அத்தை பாத்திமனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்லி அவன் கேட்பானா? இவ்வளவு நேரம் அவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. ஐயா ஐயா கடவுளே, அம்மா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. நன்றிம்மா.